அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூது அன்னாசு வல் இஜாரத்து அலைஹா மலாயிகத்து இலாலுன் ஷிதாதுன் லா யஹ்னூனல்லாஹு மா அம்ரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய வானங்களையும் பூமியும் படைத்து அதை பரிபக்குவப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வல்லோன் ஏகனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகுக்கு வருகின்ற அனைத்து நபிமார்களின் மீதும், குறிப்பாக நம்முடைய ஈருலகத் தலைவர் ரஹ்மத்துல் ஆலமீன், நம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இஸ்லாம் என்கின்ற இந்த வாழ்க்கை நெறியை நம்மவரை தூய வடிவிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி போராடி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், ஷஹீதுகள், இமாம்கள், முஜதிகள், இன்னும் உலக முஸ்லீம் அனைவரும் மீதும், குறிப்பாக இங்கே ஒன்று குடும்பிருக்கிற நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ரப்பி ஷஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தும் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான எல்லா விதமான சகல வசதிகளையும் இந்த பூமியில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அவன் நிம்மதியாக வாழ்வதற்கு, அவன் எல்லா கவலைகளையும் போக்கிக் கொள்வதற்கு, அவனை மனதை ஆறுதல் படுத்தி கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நிறைய விஷயங்களை அல்லாஹ் அமைச்சு கொடுத்துருக்கிறான். அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம அன்றாட நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குடும்பம் என்கின்ற அந்த விஷயம்தான். பொதுவாகவே குடும்பம் அப்படி சொன்னாலே நம்முடைய உள்ளத்தில் தனி விதமான ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஏன்னா பாசமும் நேசமும் அன்பும் காதலும் என்று சொல்லி அனைத்தையுமே கலந்த ஒரு அம்சம்தான் குடும்பமாக நம்ம பார்க்குறோம். எல்லா நிலையிலையுமே நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அந்த நிலையிலெல்லாம் நம்மை தட்டி கொடுப்பது எதுன்னு சொன்னால் குடும்பமாக தான் இருக்கும். நம்ம எப்பெல்லாம் கவலைக்குள்ளாக்கப்படுகிறோமோ, நமக்கு எப்பெல்லாம் ஆறுதலாக தோள்கள் தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் நமக்கு போட்டி போட்டு கொண்டு வந்து தோள்களை கொடுப்பது யாருன்னு கேட்டால் நம்முடைய குடும்ப உறுப்பினராக தான் இருப்பாங்க. அதிலும் குறிப்பாக நம்முடைய மனைவிமார்கள், கணவன்மார்கள், தாய் தந்தைகள், குழந்தைகள், சகோதரர்கள் என்ன சொல்லி நம்மோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறவுகளை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு யார் குடும்ப உறவுகளை முறித்து விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய உறவை முறித்தவர்கள் போல ஆவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த குடும்பம், அந்த குடும்ப உறவுகள், அந்த நேசம், பாசம், காதல் என்ப எல்லாவற்றுமே நம்ம இந்த உலகத்தில் எந்த அடிப்படையின் கீழே அளவுகோலை வச்சிருக்கிறோம்? உண்மையாலுமே நேசம் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? ஒரு மனைவி தன் கணவன் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய சமயத்தில், அவள் அவ்வளவு டயர்டாக வரக்கூடிய சமயத்தில், சோர்ந்து போய் வரக்கூடிய நேரத்தில் ஆறுதலாக அவளை பக்குவப்படுத்தக்கூடிய மனைவி, அதே போல தன்னுடைய உறக்கம், பசி, நேரம் எல்லாவற்றையுமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியே முழுவதுமே குடும்பத்தினுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி மட்டுமே செலவு செய்யக்கூடிய கணவன்மார்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எல்லாவற்றையுமே செய்து கொடுக்கக்கூடிய அந்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உண்மையான குடும்ப உறவினுடைய அளவுகோல் என்ன? பாசத்துடைய அளவுகோல் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய புது யுகத்தில் எப்பேற்பட்ட பாச அளவுகள் வைக்கப்படுதுன்னு சொன்னால், இன்னைக்கு வரக்கூடிய இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ஒரு சில வீடியோக்களை, ஒரு சில அந்த நடிப்பு தத்துருவங்களை, ஒரு சில கூத்தாடிகளுடைய அந்த நடிப்புகளை வைத்துதான் இன்னைக்கு பெரும்பான்மையான குடும்ப உறவுகளுடைய அன்பை அளக்கப்படக்கூடிய அளவுகோலாக பார்க்கப்படுகிறது. அந்த வீடியோவில் அவன் அப்படி பண்ணான், அதுதான் என்னுடைய அன்பினுடைய அளவுகோல். இந்த வீடியோவில் இந்த நடிகர் இந்த படத்தில் இந்த மாதிரி அந்த மனைவியை பார்த்து கொண்டால் அதுதான் ஒரு கணவனுடைய அளவுகோல் என்று சொல்லி அன்புக்கு அளவுகோலை எதை வைத்து பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னால், இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பொய்யை புனைக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியாக்களை தான் அளவுகோலாக வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தன்னுடைய கணவனிடத்தில் ஆசைகள் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு கணவன் தன் மனைவிடத்தில் ஆசை அந்த அடிப்படையில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இஸ்லாம் உண்மையான அன்பினுடைய அளவுகோலாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறது.
அந்த அன்பின் அளவுகோல் என்பது இந்த உலகத்தில் நமக்காக வேண்டி முழு நேரத்தையும் செலவு செய்யக்கூடிய கணவன்மார்களும் தாய்மார்களும் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் எவ்வளவு வலிவேதனையாக இருந்தாலும் நமக்காக வேண்டி உணவு செய்யக்கூடிய தாய்மார்களும் மனைவிமார்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அன்பினுடைய அளவுகோலாக ஒரு அளவுகோலை வைக்கிறான். அது என்ன அளவுகோல்னு சொன்னால், இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அளவுகோல் அல்ல, இன்னைக்கு உலகத்தில் பார்க்கப்படக்கூடிய செயல்கள் அல்ல. அல்லாஹ் வைக்கக்கூடிய அளவுகோல் என்னன்னு சொன்னா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, மனிதர்களும் கற்களும் எரிபொருள்களாக கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்கள் மனைவி மக்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதன் மீது கடும் சீற்றமுடைய வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சு காட்டுறான். அப்போ அசல் அன்பினுடைய அளவுகோலாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மீது அசல் அன்பு வச்சிருக்கான்னு சொன்னா, அதனுடைய முதல் வெளிப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா, நரக நெருப்பிலிருந்து தன் மனைவியையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய வகையில் அவனுடைய செயல்பாடுகள் இருக்கணும். இந்த உலகத்துடைய அளவுகோல் அல்ல, 12 மணிக்கு கேட் வெட்டி கொண்டாடப்படக்கூடிய அளவுகோல் அல்ல, இல்லை இந்த பிற சர்ப்ரைஸ் சொல்லப்படக்கூடிய கிஃப்ட்டுகளை வாரி குவிக்கக்கூடிய அளவுகோல் அல்ல. அல்லாஹ் சொல்லுவது, அல்லாஹ் சொல்லக்கூடிய அன்புடைய அளவுகோல் என்னன்னு சொன்னா, உங்களையும் உங்கள் மனைவி மக்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுதான் அல்லாஹ் வைக்கக்கூடிய அன்பினுடைய அளவுகோலாக வைக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அம்சங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நம்மளை எத்தனை நபர்கள் நம்முடைய மனைவிமார்களாக குழந்தைகளை நம்முடைய பெற்றோர்களை சுவனத்துக்கு செல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய வகை அம்சங்கள் நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். ஒரு வேளை தொலைவில்லை என்று சொன்னால் வருத்தப்படக்கூடிய எத்தனை மனைவிமார்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய மனைவிமார்கள் எப்பொழுதுமே மொபைல் போனிலும் டிவியிலும் மூழ்கி இருக்கக்கூடிய சமயத்தில் குர்ஆன் ஓதவில்லை என்று சொல்லி வருத்தப்படக்கூடிய கணவன்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகள் ஆசைப்படக்கூடிய எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறோம், எல்லா விதமான விஷயங்களும் செஞ்சு கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் அவன் சிறந்தவனாக வருவதற்காக வேண்டி எல்லா விதமான முயற்சியும் மேற்கொள்கிறோம். ஆனால் மறுமைக்காக வேண்டி, சொர்க்கத்திற்காக வேண்டி, நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி நம்ம எந்த அம்சத்தை நம்முடைய குடும்பங்களில் நம்ம கற்று வைத்து இருக்கின்றோம், எந்த அடிப்படையில் நம்முடைய அன்பு உடைய மக்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம், எந்த அடிப்படையில் நம்முடைய அன்புகள் எல்லாம் அல்லாஹ்வும் அவன் தூதரும் காண்பித்த இந்த வழிமுறையின்படி இருக்கிறது. இங்கே தான் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறோம். குடும்பங்களையும் நம்முடைய நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கட்டளை. இன்னைக்கு எல்லா தன்னுடைய நேரங்கள் முழுவதையுமே செலவு செஞ்சுட்டு வந்து கணவன்மார்கள் தூங்கி கொண்டு இருப்பாங்க. தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படும். நம்மள எத்தனை மனைவிமார்கள் தொழுகைக்காக அந்த கணவனை எழுப்பிடக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஐயோ டயர்டாக இருக்காரு, அவர் ரொம்ப டயர்டாக இருக்காரு, அவ்வளோ சம்பாதிச்சு வந்திருக்கிறாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு என்று சொல்லி 1000 சாக்கு போக்குகளை சொல்லி சர்வ சாதாரணமாக தொழுகையை விட்டு அந்த கணவனை தூரமாக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய மனைவிமார்கள் நம்மள எத்தனை பேர் இருக்கிறாங்க. மனைவிமார்கள் வீட்டு வேலையின் காரணமாக, வீட்டில் இருக்கக்கூடிய வேலையின் காரணமாக தொழாமல் இருப்பாங்க, குர்ஆன் ஓதாமல் இருப்பாங்க, இன்னும் பிற விஷயங்கள் ஈடுபடாமல் இருப்பாங்க. நம்ம எத்தனை கணவன்மார்கள் வீட்டுக்கு வந்த உடனே தன்னை மனைவிமாரை பார்த்து, இன்னைக்கு நீ தொழுதியா, இன்னைக்கு எல்லா வக்துகளையும் தொழுதியா என்று கேள்வி கேட்கக்கூடிய எத்தனை கணவன்மார்கள் இருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளை பார்த்து, இன்னைக்கு தொழுதியா, குர்ஆன் ஓதுனியா, ஏதோ நல்ல அமல்கள் செஞ்சியா, உன்னுடைய ஒழுக்கத்தை நல்ல விஷயங்கள் செஞ்சியா என்ற கேள்விகள் கேட்கக்கூடிய வகையில் நம்ம எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறோம். நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய முழு சாராம்சமும் நம்முடைய அன்புகளும் நம்முடைய பாசங்களும் நேசங்களும் எல்லாம் முழுவதுமாக உலகத்தை மட்டுமே மையப்படுத்தியதாக மாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயங்களுமே உலகத்தை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம யோசிக்கிறோம். பையன் நல்லா படிக்கணும், நல்ல ஸ்கூலில் படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும், அதுக்காக வேண்டி ஸ்பெஷல் கிளாஸ் போகணும், ஸ்பெஷல் ட்ரைனிங் போகணும், அவன் ஸ்போர்ட்ஸில் வருவதற்காக வேண்டி ஸ்பெஷல் ட்ரைனிங், அவன் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக வேண்டி தனித்தனியாக டியூஷன் வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். என்னைக்காச்சும் ஒரு மகன இடத்துல சூரா ஃபாத்தியாவுடைய அர்த்தத்தை கேட்டிருக்கிறோமா? சூரா ஃபாத்தியாவை அவன் ஓத வச்சு நம்ம கேட்டிருக்கிறோமா? குர்ஆனில் வரக்கூடிய முதல் அத்தியாயம் சூரா ஃபாத்தியா, எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச அத்தியாயம். நம்மள எத்தனை நபர்கள் தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டு உட்கார வச்சு சூரா ஃபாத்தியா ஓதுமாவனே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய பெற்று எத்தனை இருக்கோம்? ஆனால் நம்ம கேட்குறோம், என்ன கேட்குறோம்? மேக்ஸில் எவ்வளோ மார்க்குன்னு கேட்குறோம், இன்றைக்கி இந்த டியூஷனில் என்ன சொல்லி கொடுத்தாங்க கேட்குறோம், ஸ்கூலில் என்ன நடந்துச்சு எல்லாம் விசாரிக்கிறோம். ஆனால் மறுமைக்கான கேள்விகள் தயாரிப்புகள் என்பது
நம்முடைய குடும்பத்தை நம்ம பக்குவப்படுத்துகிறோமா கேட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய கேள்விக்குறி அங்கே வந்து நிற்கிறத பார்க்குறோம். ஆக அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனுடைய அன்பினுடைய அளவுகோலாக சுவனத்தை வச்சிருக்கிறான்னு சொன்னால், பாசத்தினுடைய அளவுகோலாக சுவனத்தை வச்சிருக்கிறான்னு சொன்னால், அந்த அடிப்படையில் நபிமார்களும் தங்களுடைய மனைவிமார்களையும் குடும்பங்களையும் பக்குவப்படுத்ததை பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா நிலைகளிலுமே ஒரு சின்ன ஒரு தப்புக்கும் நடந்துடக்கூடாது, மனைவி இடத்துல சங்கடப்பட்டுறக்கூடாது, அவங்க சிரமம் அடைஞ்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளைக்காக வேண்டி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வனாந்திர காட்டில் கை குழந்தையோடு தன்னுடைய மனைவியை விட்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் அவருக்கு முன்னாடி இருந்தவுடைய அன்பு வெளிப்பாடுன்னு சொன்னால் சுவனமாக தான் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய கட்டளையாகத்தான் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் விட்டுட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த ஆஜிராமையை கேட்குறாங்க, இது உங்களுடைய முடிவா ரப்புடைய முடிவு என்று கேட்குறாங்க. ரப்புடைய முடிவு என்று சொன்ன உடனேயே ஆஜிராமையா அவருங்க, நீங்கள் போங்க, என்னை அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி குடும்பத்தை வார்த்தை இருக்கிறாங்க பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் நோம்புடைய நேரத்தில் வீட்டில் ஒரே ஒரு ரொட்டி துண்டு தான் இருக்கிறது. வாசல்ல யாசகம் கேட்டு ஒரு குழந்தையும் ஒரு பெண்மணியும் வராங்க. ஆயிஷா நாயகம் சொல்கிறாங்க, ரொட்டி துண்டு எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பணிப்பெண் சொல்கிறாங்க, ஆயிஷா நாயகமே இதை விட்டு நம்ம இடத்துல வேறு எந்த பொருளுமே இல்லை நோன்பு திறக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல கொடுத்துருங்க, அல்லாஹ் நமக்கு போதுமானவன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய குடும்பத்தினுடைய விஷயங்கள், உருவாக்கிய குடும்பங்கள் எப்படி உருவாக்கியிருக்காங்க பாரு. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையுமே தானம் செய்ய முன்னிலையில் இருப்பாங்களோ அதே போலத்தான் ஒரு மனைவியும் உருவாக்கினாங்க. அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. தன் நோன்புக்கு அடுத்த வேலை உணவுக்கு என்ன என்பது கூட ஒரு யோசிக்காமல் செய்யக்கூடிய வகையில் அவங்க குடும்பத்தை உருவாக்குறாங்கன்னு சொன்னால், நம்மளை எத்தனை நபர்கள் நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நரக நெருப்பிலிருந்து வெளிவருவதற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அதே போல தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சப்போர்ட்டாக அனுப்புகிறான். எதுக்கு அனுப்புகிறான்? வேலை செய்வதற்கா, பணம் காசு சம்பாதிப்பதற்கா? இல்லை, உலகத்தினுடைய மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌனை எதிர்த்து நிற்பதற்காக வேண்டி. அந்த ஃபிரௌன் இடத்துல போய் நீ செய்யறது தப்பு, நீ பண்ணுவதெல்லாம் தவறான விஷயம், நீ அல்லாஹ்வை தான் வணங்கணும், அவனை தூதர் கட்டுப்பட்டு நடக்கணும் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி யார் அல்லாஹ் அனுப்புகிறான்? அவருடைய சகோதரர் ஆரூன் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறான். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கே குடும்பத்தினுடைய வலிமையை எதிர்பார்க்குறாங்க. எப்படி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான் பாருங்க. ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் சேர்ந்து போய் ஒரு கொடுங்கோல ஆட்சியாளனுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி செய்வதற்கு குடும்பத்தை உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற செய்தி சொல்லித்தரப்படுவதால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்குறோம். நம்ம எத்தனை நபர்கள் தன்னுடைய சகோதரத்தில் மனம் வந்து பேசக்கூடிய மக்களாக இருக்கிறோம். என்னை உட்பட நம்முடைய சகோதரிடத்தில் மனமோந்து பேசி நல்ல அன்பாக பாசமாக தோல் மேல் கை போட்டு பேசக்கூடிய அளவுக்கு நேசம் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ் அன்பான சகோதரர்களே, நம்முடைய குடும்ப உறவுகள் என்பது நமக்கு சொர்க்கத்திற்கான ஒரு விளை நிலமாகத்தான் இருக்கிறது. நான் சோர்ந்து போகக்கூடிய சமயத்தில் என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய சகோதரர், என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய கையை பிடித்து கொண்டு சோனத்துக்காக அழைத்து செல்ல வேண்டும். அவங்க சோர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் நான் அவங்களுடைய கைகளை பிடித்து கொண்டு நாம் அவங்களுடைய கைகளை பிடித்து கொண்டு சோனத்துக்காக அழைத்து செல்ல வேண்டும். இதுதான் குடும்ப உறவினுடைய டெஃபினேஷனாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னால், முழுக்க உலகமயமாக்கப்பட்டதோட காரணத்தினால எல்லா விஷயத்தையுமே உலகத்தோடு சார்ந்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்கும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை வரலாறு எடுத்து பாருங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கப்பலில் ஏறி போகக்கூடிய சமயத்தில் அவருடைய மகன் அங்கே நிற்கிறாரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்றாங்க, மகனே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இந்த கப்பலில் ஏறி விடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனோ அதை மறுத்துட்டு போகிறான். நான் மலைக்கு மேலே போய் நின்றுவேன், தண்ணி வந்துச்சு சொன்னால் மலைக்கு மேலே நின்றுவேன், மலைக்கு மேலே தண்ணி வராதுன்னு சொன்னா அந்த கணமே அல்லாஹ் ஒரு அலையை ஏற்படுத்தி அவனை அழித்தான் என்று சொன்னா, அப்பவே அல்லாஹ்ட துவா செய்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய மகன் அவன் மீது நீ கருணை காட்ட வேண்டும், அவன் மீது நீ இரக்கம் காட்ட வேண்டும் சொல்றான். அல்லாஹ் பதிவு செஞ்சு காட்டுறான், யார் அவன் உண்மையிலேயே அவன் குடும்பமே இல்லைன்னு சொல்லி காட்டுறான். ஒரு இறை நம்பிக்கை அற்ற ஒரு மகன் என்பவன் குடும்பமே இல்லை என்று சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதிவு செஞ்சு காட்டான்னு சொன்னா, இங்க பெற்றோர் தொழக்கூடியவங்களாக இருப்பாங்க, மகன் தொழாதவனாக இருப்பான்.
இங்கே மனைவிமார்கள் குர்ஆன் ஓதக்கூடியவராக இருப்பாங்க, கணவன்மார்கள் குர்ஆனினுடைய வாசனையே நுகராதவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சு காட்டுறான், சூரா அல் பக்ராவில் பதிவு செஞ்சு காட்டுவான். நீங்கள் அழகான பெண்களை விட, வசதி வாய்ந்த பெண்களை விட கருப்பு இன அடிமை பெண், இரையச்சமுடைய கருப்பின அடிமை பெண் சிறந்தவன் சொல்லி காட்டுறான். சொன்னா நம்முடைய எல்லா விஷயங்களுமே எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய குடும்ப உறவுகள், நம்முடைய பிள்ளைகளை பாசமாக பார்த்திருக்கக்கூடிய பிள்ளைகள், நேசம் வச்சிருக்கக்கூடிய மனைவிமார்கள், கணவன்மார்கள், பெற்றோர்கள் எல்லாம் உண்மையிலே நம்ம குடும்பமாகத்தான் இருக்கிறாங்களே என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கணும். அன்பான சகோதரர்களே, அந்த அடிப்படையின் கீழே நம்முடைய குடும்பங்களை சுவனத்தினுடைய வாரிசுகளாக மாற்றப்பட வேண்டும் சொன்னால், நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், சில விஷயங்களை நம்முடைய குடும்பங்களில் நம்ம கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டிய கடமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். அதில் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த மக்கள் இடத்துல நம்ம புரிய வைக்கணும். என்ன புரிய வைக்கணும்? நம்முடைய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, கணவன்மார்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தை புரிய வைக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது, இந்த தீன் என்பது நம்முடைய பாட்டன் பூட்டன் சொத்து அல்ல, நம்மளுடைய சொந்த சொத்து அல்ல, நம்முடைய தரவாடு சொத்து அல்ல. நம்ம இஷ்டம் போல வாழ்வதற்கு இந்த மார்க்கத்தில் இடமில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆன் பதிவு செஞ்சு காட்டுகின்றான், இன்னல்லதீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக இஸ்லாம் மட்டுமே இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே வாழ்க்கை முறை. நம்ம முஸ்லீமாக இருக்க வேண்டும் சொன்னா, முஸ்லீமாக வாழ வேண்டும் சொன்னா, நான் அப்துல் ரஹ்மான், முகமது சமீர் இல்ல அபூபக்கர் என்று பெயர் வைத்துக் கொண்டு பெருமையாக சுத்த வேண்டும் சொன்னா, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இஸ்லாமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமித்த இந்த முறைப்படி இருக்க வேண்டும். நம்ம ஏனோ தானோ என்று வாழ்ந்து போவதற்கல்ல இந்த வாழ்க்கை என்பதை நம்ம அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும். அவங்கள்ட்ட உட்காந்து பேசணும். அந்த மக்களிடத்தில் தங்களுடைய சிந்தனைகளை ஊக்குவிக்கணும், அந்த சிந்தனைகளை வளர்த்தெடுக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டிய சிந்தனைகளை முழுமையாக திசை திருப்பப்பட வேண்டும். அந்த மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லணும், இஸ்லாமிய மார்க்கம் என்பது நமக்கு இலகுவாக கிடைச்சிருச்சு, அதனால் அதனுடைய நன்மைகளை பற்றி நமக்கு தெரியல, அதனுடைய பலன்களை பற்றி நமக்கு தெரியல. அது எல்லாம் இலகுவாக மெதுவாக சொல்லிக் கொடுத்து பக்குவப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நம்ம குடும்பத்தை முதல்ல மாற்றி அமைக்கப்பட வேண்டும். சிந்தனை மாற்றம் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக குடும்பங்களில் எந்த விதமான செயல் மாற்றமுமே ஏற்படாது. முதலாவது அம்சம், அந்த மக்களுடைய சிந்தனை மாற்றப்பட வேண்டும். இந்த உலகத்திற்காக வேண்டி அல்ல, இந்த உலகத்துடைய அம்சத்துக்காக வேண்டி அல்ல. ஒரே ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் நம்முடைய மகன் எதை கேட்டாலுமே செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம். நம்முடைய மனைவி மகள் எதை கேட்டாலும் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதே போல கணவன் மகள் எதை ஆசைப்பட்டாலுமே செய்வதற்கு மனைவி மகள் தயாராக இருப்பாங்க, பெற்றோர்கள் தயாராக இருப்பாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழு உழைப்பையுமே அந்த குடும்பத்துக்கு அவனை செலவு செய்யக்கூடிய அந்த நபரை நாளைக்கு மறுமையில் மகஷரில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொலைவில்லை என்று சொல்லி, குர்ஆன் ஓதவில்லை என்று சொல்லி, இன்னும் அவன் அறாமான வழியில சம்பாதிச்ச காரணத்துக்காக வேண்டி நரகம் வாக்களிக்கப்பட்டது என்று சொன்னா, இதுதான் பாசத்தினுடைய உண்மையான வெளிப்பாடா? இந்த உலகத்தில் சின்ன காயம் பட்ட நம்ம தாங்கிக் கொள்ள முடிய மாட்டேங்குது. சின்ன காயம் ஏற்பட்டால் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடிய மாட்டேங்குது, துடிதுடிச்சு போயிடுறோம். சும்மா ஒரு சின்னதாக ஒரு மயக்கம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் நம்ம மிகப்பெரிய அளவில் பதட்டம் அடைஞ்சிடுறோம். நாளைக்கு மறுமையில் மகஷரில் அவ்வளவு பாசமாக வளர்த்த மகனுக்கு நரகம் தீர்ப்பளிக்கப்பட்டதுன்னு சொன்னால், அவ்வளவு நேசம் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மனைவிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நரகத்தை தீர்ப்பளிப்பான்னு சொன்னால், உண்மையிலேயே நம்ம உண்மையாலுமே நேசம் வைத்திருக்கிறோமா அவங்க மேலே? அப்படி நேசம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தீர்ப்பு வராத வகையில் நம்முடைய நடவடிக்கைகள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதுதான் நேச உண்மையான வெளிப்பாடு. இந்த உலகத்தில் நம்ம துடித்து போவதெல்லாம் அழிந்து போகக்கூடிய விஷயங்கள் தான். இந்த உலகத்தில் நம்ம அவளுக்காக சேர்த்து வைப்பதெல்லாம் அழிந்து போகக்கூடிய விஷயங்கள் தான். உண்மையான விஷயம் என்பது நாளைக்கு மறுமையில் அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, நம்மோடு ஒட்டி உறவாடி கொண்டிருந்தார்களோ, அதே போல சுவனத்திலும் உறவாட வேண்டும் என்கின்ற சிந்தனையை அவங்களுடைய உள்ளத்தில் விதைக்கக்கூடிய அம்சத்தை நம்ம ஏற்படுத்தணும். அந்த சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தணும். இந்த உலகத்தில் மட்டும் நான் உனக்கு அத்தாவாக இருந்தால் பத்தாதுமானே, நாளைக்கு மறுமையிலும் நான் உன்னோட இருக்கணும், நாளைக்கு சுவனத்திலும் இதே போல அன்பு வைக்கக்கூடியவனாக இருக்கணும், இதே போல அன்பை பகிரக்கூடியவனாக என் மனைவி இருக்கணும். சுவனத்திலையும் நீ நரகத்தில் காஞ்சி கொண்டிருக்கும் போது நான் சுவனத்தில் இருந்தேன்னு சொன்னா, இந்த உலகத்தில் உன் மீன் வைத்திருப்பதெல்லாம் வெறும் போலியை தவிர வேற எதுவும் இல்லை, வெறும் மாயை தவிர வேற எதுவும் இல்லை என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும்.
பெற்றோர் இடத்துல பேசணும், சிந்தனை மாற்றத்தை உருவாக்கணும். முதல் அம்சம் சிந்தனை மாற்றம் ஏற்படுத்தவில்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக செயல் மாற்றங்கள் என்றைக்குமே ஏற்படாது. அவங்க சிந்திக்கக்கூடிய சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தணும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள் தான். உங்களுடைய ஒவ்வொருடைய பொறுப்புகளை குறித்தும் நாளைக்கு நீங்க விசாரிக்கப்படுவீங்க. அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மஹ்ஷர்ல நாளைக்கு மறுமையில கேட்பான், உனக்கு அழகான பெண் குழந்தைகளை கொடுத்திருந்தனே, அந்த குழந்தைகளுக்கு நீ இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தாயா? நீ எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தேன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். நீ எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். நீ அவனுக்கு என்னமெல்லாம் செஞ்சு கொடுத்து, என்ன துணி வாங்கி கொடுத்தேன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். ரம்ஜான் வருது, ரம்ஜானுக்கு எத்தனை சரி துணி எடுத்து கொடுத்தேன்னு கேட்க மாட்டான். அவனை நீ சுவனத்துக்குரியவனாக மாற்றுவதற்கு என்ன வேலை செஞ்சேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பான். நாளைக்கு மறுமையில கேட்பான்னு சொன்னா நம்ம அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது அம்சம். இரண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சு காட்டுகின்றான், தொழுகையை பேணி வருமாறு உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீ கட்டளை விடுவீராக, நீரும் அதனை முறையாக கடைபிடிப்பீராக. ஏதேனும் உணவளிக்குமாறு உம்மிடம் நாம் கேட்கவில்லை, நாமே உமக்கு உணவளிக்கின்றோம். 20வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், தொழுகையை உங்கள் குடும்பத்தினரை தொழுகும்படி நீ கட்டளையிடுவீராக. ஒரு குடும்ப தலைவனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவனோட குடும்பத்துக்களை கட்டளையிட சொல்லி சொல்கிறான். அப்போ ஒரு குடும்ப தலைவனாக நம்ம போட வேண்டிய முதல் கண்டிஷன், அவங்க தொழக்கூடிய மக்களாக இருக்கணும், அவங்க தொழக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீ உணவளிக்க சொல்லி அல்லாஹ் சொல்லல, நான் தான் உனக்கு உணவளிச்சு கொண்டிருக்கின்றேன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் உணவு என்கின்ற அந்த ஒரு அம்சத்துக்காக வேண்டித்தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே தின்னு தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையுமே இந்த உணவு என்கின்ற ஒரே பொருளுக்காக வேண்டித்தான், உணவுக்காக வேண்டி சம்பாதிக்கிறேன், உணவுக்காக வேண்டி சொத்து சேர்த்துறேன், உணவுக்காக வேண்டி ஓடுறேன், ஏன் தொழுக போல, என்ன உணவுக்காக வேண்டி தொழுக போகாமல் இருக்க, வியாபாரம் செய்யற, எதை கேட்டாலுமே என்னுடைய உணவுக்காக வேண்டி பதிலத்தான் மனிதன் சொல்றான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நான் தான் உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன்னு சொல்லி காட்டுறான். அப்போ குடும்பத்தை நம்ம பக்குவப்படுத்தனுடைய இரண்டாவது விஷயம், நம்முடைய வீடுகளில் தொழக்கூடிய மக்களை உருவாக்கக்கூடிய வீடுகளாக நம்ம வீடுகள் இருக்கணும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, பள்ளிவாசலை நீங்கள் தொழுதால் உங்கள் வீடுகளில் தொழுவதற்கு ஒரு பகுதியை மீதம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்துக்கு அது நன்மையாக இருக்கும் என்று சொல்லி காட்டுறாங்க. உங்க மக்களே உங்கள் வீடுகளை தொழுங்கள். தொழுகையிலேயே மிக சிறந்தது உங்கள் வீடுகளை தொழுகும் தொழுகையே, பரலான தொழுகைகளை தவிர. அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்லாம உங்களுடைய வீடுகளை தொழுது வாருங்கள், அவற்றை மண்ணறைகளாக மாற்றி விடாதீர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்முடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னா நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது பயிற்சி என்னன்னு சொன்னா, நம்முடைய வீடுகளில் தொழக்கூடிய வீடுகளாக மாற்றணும். நம்முடைய தொழுகைகளை நம்ம வீடுகளில் தொழுது அந்த மக்களையும் உடனே தொழக்கூடிய மக்களாக அவங்களை மாற்றி அமைக்கணும். என்னதான் ஒரு அத்தா தன்னுடைய மகனை அவன் அடித்து தொலைப்போ சொன்னாலுமே அவன் தொழ மாட்டான். எப்போ தொழுவான்னு சொன்னால் அவன் கண்ணால் பார்க்கணும் அந்த தகப்பன் தொழுவதை. அந்த தகப்பன் தொழுவதை கண்ணால் பார்க்காம என்னதான் நம்ம அந்த மகனை அடித்தாலும் அவன் தொழ போக மாட்டான். நம்ம கிட்ட எது இல்லை இருக்குதோ அது அப்படியே நம்முடைய பிள்ளைகள்கிட்ட எதிரொலிக்குமே தவிர, நம்ம தொழுகாம வீடு தூங்கி கொண்டிருந்து நம்முடைய மகன்களை மட்டும் தொழுகைக்காக எழுப்பிட்டு கொண்டிருந்தோம்னு சொன்னா கண்டிப்பாக தொழக்கூடியவனாக மாற மாட்டான், அல்லாஹ் பாதுகாத்தவை தவிர. அப்போ முதல்ல நம்ம தொழக்கூடிய மக்களாக மாறணும், வீடுகளில் அவங்க கண்ணு முன்னாடி தொழக்கூடிய மக்களாக மாறணும். நம்முடைய மனைவி எப்பொழுதுமே சமையல் அறையிலேயோ இல்லை மொபைலிலேயோ இல்லை தொலைக்காட்சியிலேயோ மூழ்கி இருக்காங்களோ அவங்க முன்னாடி ஒரு வாரம் நீங்கள் தொழுது பாருங்க, 10வது நாள் 11வது நாள் அவங்க உங்க கூட உங்க பின்னாடி தொழக்கூடியவங்களாக மாறுவாங்க. அவங்களுக்கு ஒரு உள்ளம் உறுத்த ஆரம்பிக்கும். அதனால அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க பரலான தொழுகைகளை தவிர எந்த தொழுகையா இருந்தாலும் வீட்டு தொழுகை தான் சிறந்ததுன்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ அந்த மாதிரி தொழுகைக்கான ஒரு நம்முடைய வீடுகளை தொழக்கூடிய வீடுகளாக மாறணும். எந்த வீடு தொழப்படவில்லையோ அந்த வீடு மண்ணறைகள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவாங்க, மண்ணறைகளாக மாற்றி விடாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. சிந்திச்சு பாருங்க, ரம்லான் மாதம் வந்தால் நம்முடைய வீடுகள் எவ்வளோ ஜகஜோதியாக இருக்கும். இதே ரம்லான் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த முசலாக்கெல்லாம் எங்கே போகுன்னே தெரியாது, எந்த இடத்துல போய் உழுகுனே தெரியாது. இனி அடுத்த ரமலான் வருகிற போது அந்த முசலாக்களை தேடக்கூடிய குடும்பங்கள் எத்தனை இருக்கிறது. இப்போ அந்த வீடுகளில் எப்படி நம்ம சுவனத்துக்குரிய வீடுகளாக குடும்பங்களாக மாற்றி அமைக்க முடியும்?
எப்படி அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நம்முடைய வீடுகளில் நம்ம தொழக்கூடிய மக்களாக மாறணும். அதன் பின்னால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிகள், நம்முடைய பெற்றோர்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். மூன்றாவது முக்கியமான பயிற்சி என்னன்னு சொன்னால், குடும்பத்தோடு குர்ஆன் ஓதுவது. குடும்பத்தோடு குர்ஆன் ஓதுவது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருடைய வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளிலே கெட்ட ஷைத்தான் வெளியேற்றப்படுகிறான், நல்ல மலக்குமார்கள் வீட்டுக்குள்ள வராங்க. எந்த வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீடுகளிலே மலக்குமார்கள் வெளியேறாங்க, கெட்ட ஷைத்தான் உள்ள வந்து உட்கார்றான். இதுல நம்ம அழகான ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளலாம். ரமலான் மாசம் வந்தால எப்படின்னு சொன்னா எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதுவாங்க. எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதுவாங்க. ஒரு அத்தம் 2 அத்தம் என்று சொல்லி நம்முடைய பெண்கள் எல்லாம், வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. ரமலான் மாசத்துல வீடுகளில் பிரச்சனை மிக குறைவாகத்தான் இருக்கும், சண்டை சச்சரவுகள் மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆனா ரமலான் முடிந்த உடனேயே அந்த குர்ஆன் அப்படியே அலமாரியில அலங்கார பொருளாக மாற்றப்படும். அந்த குர்ஆனுக்கு ஒரு அழகான ஒரு மையத்தை இது சந்தாக்கில வச்சு அதுக்கு ஒரு கஃனிடப்பட்டு அலமாரி என்கின்ற கபர் குழியில கொண்டு போய் நம்ம அடக்கம் வச்சிடோம்னு சொன்னா, ரம்லான் முடிஞ்சதுமே குடும்பங்களில் பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கும் என்பதை நம்ம அன்றாட நிகழ்வுகளை பார்த்தா நமக்கு தெரியும். எந்த வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுக்குறான். குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடுகளில் அல்லாஹ் மிகப்பெரிய கருணையை பொழிகிறான். அந்த குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்தி தரான். அந்த வீடுகளில் மிகப்பெரிய அளவில் பர்க்கத்தை ஏற்படுத்தி தரான். எந்த வீடுகளில் சூரா பக்ரா ஓதப்படுகிறதோ அல்லாஹ் அந்த வீட்டில் ஷைத்தானிலும் ஜின்களிலும் இருந்தும் அல்லாஹ் பாதுகாத்துக்கான் என்று சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னு சொன்னால் நம்மளை எத்தனை நபர்கள் நம்முடைய மக்களோடு, நம்முடைய மனைவி மக்களோடு, பெற்றோரோடு உட்கார்ந்து குர்ஆன் ஓதக்கூடிய மக்களாக இருக்கிறோம். குர்ஆனை குறித்து சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வின் புறத்தில் வந்திருக்கக்கூடிய வேதம், அந்த வேதத்தை நம்ம ஓதுவதற்கு நம்ம தயங்குறோம்னு சொன்னா எப்படி அங்கே இஸ்லாமிய மாகுல் ஏற்படும்? ஒரு அறிஞர் பதிவு செய்வார், ஒரு வீடு இஸ்லாமிய மாகுலா இருக்குதா இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் படித்த ஒரு விஷயம்தான். ஒரு வீடு இஸ்லாமிய மாகுலா இருக்கிறதா என்பதை நம்ம கண்டுபிடிப்பதற்கு உண்டான சின்ன ஒரு டிப்ஸ் என்னன்னு சொன்னால், அவங்க வீட்டில் இருக்க குர்ஆனை பாருங்கள். அந்த குர்ஆன் திரும்ப திரும்ப ஓதப்பட்டு பயன்படுத்தப்பட்டு அழுக்கு படிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த வீட்டில் இஸ்லாமிய மாகுல் இருக்குன்னு அர்த்தம். இல்லாமல் அது ஒரு அழகான ஒரு பெட்டியில் வச்சு அது மேலே பட்டு துணியால் போத்தப்பட்டு அழகாக கொண்டு போய் அலமாரியில் அடக்கம் பண்ண வச்சுருந்துன்னு சொன்னால் அந்த வீட்டில் இஸ்லாமிய மாகுல் இல்லைன்னு அர்த்தம்னு சொல்லப்படுறாங்க. அந்த அறிஞருடைய ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குர்ஆனை நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய மக்களோட, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம மக்கள்கிட்ட உட்காந்து மகனே நீ சூரா ஃபாத்தியா ஓதுற நான் கேட்குறேன்னு சொல்லி கேட்கக்கூடிய பெற்றோர் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை நபர்கள் இருக்காங்க? ஆனால் அதே மக்களை மதரசாவுக்கு போகலன்னு சொல்லி நம்ம சின்ன வயசில் வந்து எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்போம் அந்த மக்களை. ஆனால் மதரசாவுக்கு போய் ஓதி முடிச்சிருப்பாங்க. நம்மளுடைய அசால்ட்டுடைய காரணத்தினால அந்த குர்ஆனை வீட்டில் ஓதாமல் விட்டதுடைய வெளிப்பாடு என்னாச்சுன்னு சொன்னால் அந்த மக்கள் அந்த குர்ஆன் ஓதுனதையே மறந்து போயிருப்பாங்க. உண்மையா இல்லையா? அப்போ குர்ஆனை ஓதுவது என்பது சுவனத்துக்கு செல்வதற்கு உண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. குடும்பத்தோடு குர்ஆன் ஓதுவது என்பது அல்லாஹ்வின் பொறுத்து வரக்கூடிய பர்க்கத்து மட்டுமல்ல, அது மிகப்பெரிய பயிற்சியாகவும் இருக்கிறது என்பது மூன்றாவது விஷயமாக இருக்கிறது. 4வது விஷயம் என்னன்னு சொன்னால், உறவுகளை துண்டிக்காமல் இருப்பதற்கு நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில் இறங்குவதற்கு முன்பு சிலரத்துல் ரஹீம் என்னும் குடும்ப உறவுகள் அல்லாஹ்வின் அரிசை பிரித்து கொண்டு இவ்வாறு கேட்டது, யா அல்லாஹ் என்னை பாதுகாக்கும்படி உன்னிடம் வேண்டுகின்றேன். அதுக்கு அல்லாஹ் சொன்னா, உன்னை சேர்த்து வாழ்வதுடன் நானும் சேர்ந்திருப்பேன், உன்னை துண்டித்து விடுவதுடன் நானும் துண்டித்து விடுவேன். உறவுகள் எல்லாம் அல்லாஹ்வோட அரிசை பிடிச்சி கேட்டதாக அல்லாஹ் பதிவு செஞ்சு காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், யார் உன்னை சேர்த்து வச்சு வாழ்ந்தாங்களோ அவங்கள நான் சேர்த்தி கொள்வேன், யார் உங்களை துண்டித்து விட்டார்களோ அவங்க நானும் துண்டித்து விடுவேன்னு சொன்னால், அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உறவை துண்டித்து விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஒரு மனிதனை அப்படியே விட்டு விட்டான் என்று சொன்னால், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பர்க்கத்து, நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், நன்மைகள் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குமா? அல்லாஹ் அவனை எதுவுமே கண்டு கொண்டாமல் விட்டு விட்டான் என்று சொன்னால், அவனோட வாழ்க்கையுடைய அசல் வடிவம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால், இருள் புகுந்த ஒரு வீடை போலத்தான் இருக்குமே ஒழிய எந்த விதமான நல்ல விஷயங்களுமே அவன் குடும்பத்தில் இருக்காது. குடும்ப உறவுகளை பேணி காப்பதை பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்துடன் பேசக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும்.
அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நல்ல ஒழுக்கங்களை பயிற்றுவிக்கணும். நரக நெருப்பிலிருந்து நம்ம குடும்பத்தை காக்கணும்னு சொன்னால் நல்ல ஒழுக்கங்களை பயிற்றுவிக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், இரண்டு கைகள் நிறையாக பொருட்களை தர்மம் செய்வதை விட ஒரு தந்தை தன் மகனுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதையே அல்லாஹ்விடம் சிறந்ததுன்னு சொல்லி காட்டுறாங்க. ரெண்டு கையும் ஃபுல்லாக இருக்கு தங்கங்களையும் வெள்ளிகளையும் எடுத்து தர்மம் செய்வதை விட நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு மதிப்பு மிக்கதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ஒரு தந்தை தன் பிள்ளையை பார்க்கும் பார்வையே அவனுக்கு மகிழ்ச்சி தந்தால் அது ஒரு அடிமையை உரிமை விட்டதுடைய கூலியை போன்றது. உங்கள் பிள்ளையின் குணம், நடைமுறை, பழக்க வழக்கம், வழிபாடு என ஏதாவது ஒரு உங்களை மகிழ்விக்குதுன்னு சொன்னால் அதுவும் அடிமையை உரிமை விட்டதுடைய நன்மைன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ் அந்த சகாபாக்கள் கேட்குறாங்க, யார சொல்லலாம், ஒரு நாளைக்கு 100 தடவை அந்த குழந்தையை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன்னு சொன்னால் அந்த 100 அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை கிடைக்குமான்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்ல, ஆமா 100 அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை கிடைக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்முடைய குழந்தைகளில் எந்த நல்ல அம்சங்களை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், எந்த நல்ல ஒழுக்கங்களை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். நல்ல பாட்டு பாடுறான் என் பையன், நல்ல டான்ஸ் ஆடுறான், நல்ல டிக்டாக் பண்றான், நல்ல யூடியூப்ல நல்ல சேனலை ஏற்படுத்தி நிறைய வீடியோக்களை போடுறான், நல்ல ஃபுட் பிளாகராக இருக்கிறான், இதெல்லாம் சொல்லி மகிழ்ச்சி அறிவதல்ல மகிழ்ச்சி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க, அவனுடைய குணம், அவனுடைய நடைமுறை, பழக்க வழக்கம், வழிபாடு என ஏதோ ஒரு அம்சம், சுவனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஏதோ ஒரு அம்சத்தை பார்த்து ஒரு தந்தை மனநிலை சந்தோஷப்படுறான்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்லை 100 டைம் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறான்னு சொன்னால் 100 அடிமைகளை விடுதலை செஞ்சோடைய நன்மையை அல்லாஹ் கொடுப்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, எந்த ஒழுக்கத்தை நம்ம குழந்தைகள் கற்றுக் கொடுக்கிறோம், சந்தோஷப்படுகிற அளவுக்கு எந்த ஒழுக்கங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறோம், தந்தையாக இருக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, 3 பெண் குழந்தைகள் இருந்து அவங்க நல்ல முறையில் வளர்த்து அவர்கள் மீது கருணை காட்டி பின் திருமணம் செய்து வைத்தால் அவருக்கு சுவனம் கடமையாகி விட்டது என்று சொல்லி காட்டுறாங்க. அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க, 2 பெண் குழந்தை இருந்தாலுமா, ஒரு பெண் குழந்தை இருந்தாலுமா கேட்கிறாங்க. 2 பெண் குழந்தை இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் அவர்களை ஒழுக்கமாக வளர்த்து அவங்க நல்ல முறையில் கருணை காட்டி அவங்க நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தோம் என்று சொன்னா அந்த மனிதருக்கு சுவனம் கடமையாக்கப்படுகிறதுன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்மளை எத்தனை நபர்கள் தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு மனநிறைவு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர்கள் ஏற்பட்டிருக்கு. நம்முடைய குழந்தைகளும் நம்ம பெண் குழந்தையும் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அப்படி திருமணம் செஞ்சு கொடுக்கக்கூடிய சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அம்சங்கள் என்ன, நம்முடைய மனநிறைவாக நம்ம பார்க்கக்கூடிய அம்சங்கள் என்ன, இங்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய மனநிறைவு என்ன? இப்போ சுவனத்துக்குரியவளாக நம்ம சுவனத்துக்குரிய நம்ம மாறி இருப்போமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை ஏற்பட்டிருக்க அன்பான சகோதரர்களே. அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவதை குறித்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நபி அவர்கள் சில பாவங்கள் இருக்கிறது, அது குழந்தைகளுக்காக வேண்டி அடையும் கவலையும் குடும்பத்தை காப்பாற்ற உழைக்கும் உழைப்பின் மூலமாக தான் அது மன்னிக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம குழந்தைகள் வளர்ப்பு என்பது சும்மா ஏதோ வளர்ப்பது மட்டுமல்ல, நம்முடைய மறுமைக்கான ஆகாரம் அதுதான், மறுமைக்கான கூலி அதுதான். சில பாவங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த பாவங்களுக்கான பரிகாரம் எதுன்னு சொன்னா அது நம்முடைய குழந்தைகளை அன்போடு வளர்ப்பது, அவங்க மீது கருணை காட்டுவது, அக்கறையோடு இருப்பது, பாசம் காட்டுவது, அதுதான் அந்த குழந்தைக்கான அந்த பாவத்துக்கான பரிகாரமாக அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான்னு சொன்னா, அப்போ குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் எப்படி வலியுறுத்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் மதீனாவுடைய பள்ளிவாசல்ல சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது மதீனாவுடைய ஒரு சஹாபி இருந்தார். அவர் எப்பவுமே தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு தான் சபைக்கு வருவார். அப்படி வரக்கூடிய சமயத்தில் அப்படி கொஞ்சம் வருவார். அந்த பையன் வந்து அந்த தந்தை இடத்துல மிகவும் அவர் மேலே ஏறுறதும் அவர் அடிப்பதுமாக விளையாண்டு கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது புன்னகையோடு பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்போ சில நாட்கள் தான் அந்த மனிதர் அந்த பள்ளிவாசலுக்கு வரவே இல்லை. அப்போ அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற தோழரிடத்துல கேட்குறாங்க, ஏன் அந்த மனிதர் வரலன்னு கேட்குறாங்க. அப்போ மற்ற தோழர்கள் பதில் சொல்கிறாங்க, அந்த மனிதனுடைய மகன் மௌத்தா போயிட்டாரு,
அவர் சோகத்தினால அங்கே பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்காருன்னு சொல்லப்படுகிறது. உடனே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்ப்பது அவர் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகக்கூடிய சமயத்தில் அந்த மனிதர் மிக கவலையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்தில் கேட்குறாங்க, தோழரே, உம்முடைய மகனை நீர் எப்படி மகிழ்ச்சியாக இருந்தீரோ அப்படியே மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறா, அல்லது மறுமையில் சுவனத்தில் எந்த வாசல் முன் நின்றாலும் ஓடி வந்து உமது மகன் அந்த வாசலை திறந்து விடுவதை விரும்புகின்றீரா என்று அந்த மனிதத்தில் பார்த்து கேட்குறாங்க அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த தூதர் சொல்றாரு, சுவனத்தில் நான் வாசலை நிற்கக்கூடிய சமயத்தில் என் மகன் வந்து அந்த வாசலை திறந்து விட நான் விரும்புகிறேன்னு சொல்லும் போது அது கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் என்று சொல்லி காட்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு குழந்தையை ஒழுக்கமிக்கதாக சாலியான குழந்தைகளாக நம்ம வளர்த்தெடுத்தோம் என்று சொன்னால், நல்ல முறையில் அவளுக்கு தீனை கொடுத்து வாழ்த்தெடுத்தோம் என்று சொன்னால், அந்த குழந்தை சுவனம் போவது மட்டுமல்ல, நாளைக்கு மறுமையில் நம்ம சுவனத்துடைய வாசல் நிற்கக்கூடிய சமயத்தில், மறுமையில் நிற்கக்கூடிய சமயத்தில் ஓடி வந்து நம்முடைய கைகளை பிடித்து கொண்டு சுவனத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு செல்வதற்கு அந்த குழந்தை ஒரு ஆதாரமாக இருக்குது என்பது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதியாக இருக்கிறத பார்க்குறோம். ஆக நம்முடைய குழந்தைகள் நாளைக்கு சூனத்துக்கு நம்மளை கூட்டி சொல்லக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறதா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆடு தனியாக விளங்கி போயிருச்சுன்னு சொன்னால் எப்படி ஓனாய் இலகுவாக வேட்டையாடுமோ அதே போலதான் ஒரு மனிதன் இஸ்லாமிய கூட்டமைப்பிலிருந்து விலகி போயிட்டான்னு சொன்னால் அவன் அந்த ஷைத்தான் இலகுவாக வேட்டையாடக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், 5 விஷயங்கள் என் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அந்த 5 விஷயங்களையும் உங்கள் மீது நான் கடமையாக்கின்றேன். அதில் அல்லாஹ் சொன்ன முதல் விஷயம் கூட்டமைப்போடு இருப்பது. நம்ம எந்த தலைமை கீழே கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? முதல் கேள்வி, நம்முடைய குடும்பத்தில் ஜமாத்தோடு வாழ்வதற்கு, சமூக கூட்டமைப்போடு வாழ்வதற்கு நம்மளை எத்தனை நம்பர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கிறோம்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருடைய மரணம் கூட்டமைப்போடு மரணிக்கவில்லையோ, கூட்டமைப்போடு வாழ்க்கையை மேற்கொண்டு அவர் மரணம் அடையவில்லையோ, அவருடைய மரணம் அறியாமை கால ஜாகலியாவுடைய மரணம் என்று சொல்லி காட்டுறாங்க. அறியாமை காலம் அறியாமை ஜாகலியாவா மரணம், அந்த சமயத்தில் மரணிச்சா அவனுக்கு என்ன நடக்குமோ அதே போன்று மரணம் தான் கூட்டமைப்போடு வாழாத மக்களுடைய மரணம் என்று சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்லாம யாரிடம் கூட்டமைப்பு இல்லையோ அவரிடம் இஸ்லாம் இல்லை என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னு சொன்னால் நம்முடைய குழந்தைகளை சுவனத்துக்குரியவர்களாக மாற்ற வேண்டும்னு சொன்னால், நம்முடைய குடும்பத்துகளை சுவனத்துக்குரியவர்களாக மாற்ற வேண்டும்னு சொன்னால் அவங்களுக்கு கூட்டமைப்போடு வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை, பயிற்சியை கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கூட்டமைப்போடு வாழ்ந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் சமூகத்தினுடைய அவல நிலையில் ஒரு மனிதன் அவன் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும்னு சொன்னால், சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக கூட்டமைப்போடு ஏதோ தலைமையின் கீழே தலைமை கட்டுப்பட்டவனாகத்தான் இருக்க முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அவன் கூட்டமைப்போடு வாழன்னு சொன்னா ஷைத்தான் இலகுவாக வேட்டையாடக்கூடியவனாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ அந்த நிலைமைக்கு நம்முடைய மகன்கள் சைத்தான் வேட்டையாடினான்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுமானு கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆக முக்கியமான கடைசி பயிற்சி என்னன்னு சொன்னால், நம்ம கூட்டமைப்போடு வாழக்கூடிய மக்களாக மாறணும். சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட்டமைப்போடு சேர்ந்து வாழ்ந்து நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். அதே போல நம்முடைய குடும்பங்களையும் கூட்டமைப்போடு சேர்ந்து வாழக்கூடிய மாதிரி பக்குவப்படுத்தக்கூடிய மக்களாக மாற்றி அமைக்கணும். அந்த நிலைமைகள் ஏற்படுத்தப்படுமே என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியினால நம்முடைய குடும்பங்களும் இஸ்லாமிய மாஹூல்ல வளரப்படும். நம்முடைய பிள்ளைகள் இஸ்லாமிய மாஹூல்ல வளர்த்தப்படுவாங்க. அபு காலித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற ஒரு தாபியின் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு சொன்னா அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா திருமணம் செய்கிறார். திருமணம் செய்துவிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய தாயியாக இருக்கார், மிகப்பெரிய ஒரு மார்க் அறிஞராக இருக்கிறாரு அந்த காலகட்டத்தில். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், குழந்தைகள் வந்துச்சுன்னு சொன்னால் எங்கே நமக்கு அமல்கள் செய்வதற்கு டிஸ்டர்பாக இருக்குமோ, தொந்தரவாக இருக்குமோ நினச்சி குழந்தை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை தள்ளி போடுறாரு. அப்போது ஒரு நாள் ஒரு கனவு காண்றார். அந்த கனவுல
அவர் மகஷரில் நின்று கொண்டிருக்கிறாரு. சூரியன் மிக அருகாமையில் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அப்படி வைக்கப்படும் சமயத்தில் மிகப்பெரிய தாகம் ஏற்படுகிறது. தாகத்தின் காரணமாக தொண்டை குழிகள் எல்லாம் வெடித்து போகக்கூடிய அளவுக்கு தாகம் ஏற்படுகிறது. எல்லா மனிதர்களுமே தாகத்தினாலும் வேர்வையினாலும் குளித்து கொண்டிருக்காங்க, நனைஞ்சு கொண்டிருக்காங்க, மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் நல்ல ஒளிமிக்க ஒரு சிறு ஒளிமயமான குழந்தைகள் அங்கே கையில் வெள்ளி கோப்பையில் பானங்கள் எடுத்துக்கொண்டு வராங்க. வந்து கொண்டு தன்னுடைய தாய் எங்கே இருக்காங்க, தந்தை எங்கே இருக்காங்கன்னு பார்த்து கொண்டு அவங்களுக்கு எல்லாம் தண்ணீர் புகட்டி கொண்டிருக்கிறாங்க. அபு காலித்திடமும் அந்த தாபியினிடமும் ஒரு குழந்தை வருகிறது. அந்த குழந்தை இடத்துல அபு காலித் கேட்கிறாரு, எனக்கு குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்போ அந்த குழந்தை சொல்லுகிறது, நீங்க யாரு, உங்களுக்கு எதுக்கு தண்ணி கொடுக்கணும் கேட்கிற அந்த குழந்தை கேட்கிறது. அப்போ அபு காலித் சொல்றாரு, நான் தான் அபு காலித், இப்னு மசூதுடைய மாணவனாக இருக்கிறேன். அப்போ அந்த குழந்தை கேட்கிறது, உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குதான் கேட்கிறாங்க. அவர் இல்லைன்னு சொல்றாரு. அடுத்தது கேட்குறாங்க, உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கிறதா, அந்த ஆண் குழந்தையை வளர்ப்பதற்கு நீங்கள் சிரமப்பட்டிருக்கீங்களா கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் இல்லை, எனக்கு ஆண் குழந்தையும் இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் கேட்குறாரு, பின் ஏன் உங்களுக்கு நீர் புகட்ட வேண்டும். அப்போ அப்படி சொல்லிவிட்டு அந்த குழந்தை சொல்கிறது, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டதில்லையா, கேட்கவில்லையா, சில பாவங்கள் உள்ளன, குழந்தைகளுக்காக அடையும் கவலையும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற காரணத்தை உழைக்கக்கூடிய உழைப்பின் மூலமாகத்தான் அவை மலிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. உடனே அந்த அபு காலித் அவங்க தூக்கத்திலிருந்து வெளிச்சு முழிச்சிடுறாங்க. உடனே தன் மனைவிடத்தில் போய் சொல்றாங்க, உடனே எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். அந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ் 58 அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றான், நிரந்தர செல்வர்கள் மது ஓடுகின்ற ஊற்றிலிருந்து நிரப்பப்பட்ட கோப்பைகளை கொண்டு வருவார்கள், பளிங்கு கிண்ணங்களை ஏந்தியவாறு சுற்றி கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரியான குழந்தைகள் வேண்டும் சொல்லி அவர் முடிவு செய்கிறாருன்னு சொன்னா, நாளைக்கு மறுமையில் நம்முடைய குடும்பங்கள் நமக்காக வேண்டி, நம்முடைய பிள்ளைகள் நமக்காக வேண்டி, நம்முடைய தாகத்தை தணிப்பதற்காக வேண்டி கோப்பைகள் கொண்டு வரப்பட வேண்டும்னு சொன்னால், நம்முடைய குடும்பங்களை இஸ்லாமிய மாஹூலில் வளர்க்கப்பட வேண்டும். அதற்கு முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னு சொன்னால், நம்ம உரையில் சொன்னது போல, முதல் விஷயம் சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ரெண்டாவது விஷயம் செயல் ரீதியான தொழுகை ஏற்படுத்த வேண்டும். மூன்றாவது விஷயம் குர்ஆன் ஓதக்கூடிய குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை மாற்றியமைக்க வேண்டும். நான்காவது விஷயம் உறவுகளை குறித்தான முக்கியத்துவத்தை பேணி நடப்பதை குறித்து முக்கியத்துவத்தை நம்ம வலியுறுத்த வேண்டும். ஐந்தாவது விஷயம் நல்ல ஒழுக்கங்களை நம்ம குடும்பத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களாக மாறணும். அந்த நிலைமைகள் ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய கருணையினால் நம்மளும் நாளை மறுமையில் வெற்றியடைந்த மக்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா அந்த நிலைக்கு நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும். இங்கே எப்படி நம்முடைய மனைவிமார்களோடு, குழந்தைகளோடு, பெற்றோரோடு அன்போடும் கருணையோடு பாசத்தோடு வாழ்கின்றோமோ, அதே போன்று நாளை மறுமையிலையும் அன்போடு கருணையோடு பாசத்தோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுவ சுனத்திலையும் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர் வ ஹைரு ஸவாபா வ ஹைரு உகுபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.